மெம்பர்ல ஒருத்தர் தான் புகார் கொடுத்திருக்காரு. மெம்பர்ல ஒருத்தர் வந்து புகார் கொடுத்தா அது செல்லுபடி ஆகுமா? ஒரு 5 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தலைவரா இருக்காரு. 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. மெஜாரிட்டியா 3 மெம்பர் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம், தலைவரும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு மெம்பர் மட்டும் வந்து அது அனுமதிக்கல அப்படின்னா அது ஒத்துப்பாங்களா அப்படின்னா, பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மெம்பர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னா இந்த 5 பேரும் சேர்ந்து 4 பேரும் சேர்ந்து அந்த ஒருத்தரை வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய மூட் லென்த்துக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பேசுவாங்க இந்த மாதிரி இருக்கு, இது ஒன்றும் பெருசா தப்பா தெரியல, கொடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. கன்வின்ஸ் பண்ணி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணி எல்லாமே இணக்கமாக கையெழுத்து போடுற மாதிரி தான் அது வந்து அந்த சென்சார் ப்ரொசீஜரே நடக்கும். சில நேரங்களில் ஒருத்தர் கன்வின்ஸே ஆகலைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் மெஜாரிட்டியை வச்சு நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அங்கே ஒரு விஷயம் முக்கியமாக மார்க் பண்ணி பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, அந்த ஒருத்தர் ரிட்டர்னில் அவருடைய புகாரை ரீஜனல் சென்சார் ஆஃபீஸர் இருக்கிறதுலே டாப் ஆஃபீஸர் டெல்லியில் இருக்கார் இல்லையா, அவருக்கு தெரிவிச்சுட்டா, எழுத்துப்பூர்வமாக நான் இந்த படத்தினுடைய சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேங்கிறத கொடுத்துட்டா, அந்த இடத்துல அந்த ரீஜனல் ஆஃபீஸர் இருக்குல்ல, அவர் வந்து அவருக்கு பவர் இருக்கு. அவர் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வாய் வார்த்தையில சொல்ற விஷயமும் எழுத்துல கொடுத்துற விஷயமும் ரெண்டும் வேற வேறையா இருக்கும். நீங்க சொன்னீங்கன்னா அது கடந்து போகலாம், ஆனா எழுதி கொடுத்தீங்கன்னா அது ரெக்கார்டா